17வது 7வது உலக திருக்குறள் மாநாடு பெங்களூரில் உள்ள செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி இதில் இன்று 5/7/2026 அன்று மிகவும் சிறப்பாக நடந்தது. அந்த விழாவில் திருவள்ளுவருடைய மறைக்கப்பட்ட வரலாறு என்ற புத்தகத்தை 7வது உலக திருக்குறள் மாநாட்டில் அனைவருக்கும் பரிசாக வழங்கப்பட்டது என்பது மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவருடைய இயற்பெயர் வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் என்பதால் இதை நிறைய பேருக்கு தெரியாது. கிமு 75க்கும் கிபி 35க்கும் பாண்டிய நாட்டை ஆண்ட கருங்கை உள்வாள் பெரும்பெயர் பழுதி என்ற பாண்டிய மன்னன் அரசில் நெடுமாறன் என்ற புலவர் அரசவைத் தலைவராக இருந்தார் என்றும் அவர்தான் இந்த திருக்குறளை எழுதினார் என்றும் அவருடைய பெயர் நெடுமாறன் ஆகும். அவர் இந்த திருக்குறளை சிறப்பாக எழுதியதால் அவருக்கு வாளார் என்ற பட்டத்தை கொடுத்து, வாளார் என்றால் புத்தி கூர்மை மிக்க மேன்மை மிக்க ஞானம் பெற்ற என்ற பொருளாகும். அவருடைய வாளார் என்ற பட்டத்தை கொடுத்து அவருடைய இயற்பெயரான நெடுமாறன் என்றும் அவருடைய குலத்தை சேர்ந்ததனால் வள்ளுவனார் என்றும் வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் என்ற இயற்பெயரை திருமூலருடைய முன்னுரையில் ஒரு குறிப்பில் அவர் ஆண்ட காலமும் அவருடைய இயற்பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை 2 கவிஞர்கள் சிறப்பாக பாடியுள்ளார்கள். கொடிஞாழல் மாணிப்பூதனார் என்ற புலவர் அரண் அறிந்தேன் ஆண்ட பொருளறிந்தேன் வீடு தெளிந்தேன் திறன் அறிந்தேன் வாளார் மரணெறிந்த வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் வாயால் கேளாதனெல்லாம் கேட்டு என்று அவர் தன்னுடைய கவிதைகள் பாடலில் சிறப்பாக எழுதியுள்ளார் என்பதால் அதுவே ஒரு சிறந்த சான்றாகும். இன்று நடைபெற்ற இந்த 7வது திருக்குறள் மாநாட்டில் இதை பற்றி புத்தகமாக எடுத்து உலக மக்களுக்கு வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துள்ளேன். வரலாற்று ஆய்வாளர் NSK மனோகரன், திருக்குறள் மற்றும் திருமந்திரம் வரலாற்று ஆராய்ச்சியாளர், கோவை மாவட்டம். நன்றி, வணக்கம். வாழ்க வள்ளுவம், வளர்க வள்ளுவம்.